நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஏத்தமிழத்தில் ஒரு டிஷ் பார்க்கலாம். அது மலையாளத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். இது அங்கே பழம்பொரி அப்படின்னு சொல்லுவா. இங்கே சில பேர் அதை பழ பஜ்ஜி அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான சாமான்கள் ஏத்தம்பழம், அதில் அரிசி மாவு ஒரு கரண்டி, கடலை மாவு ஒரு கரண்டி, மைதா மாவு ஒரு கரண்டி, அப்புறம் கொஞ்சம் ஜீனி, அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணும். முதல்ல இப்போ ஏத்தம்பழத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். ஏத்தம்பழம் ஓரளவு பழுத்து இருக்கணும், ரொம்ப காயாக இருக்கக்கூடாது, அப்போ தான் அந்த திதிப்பு இருக்கும். அந்த ஏத்தம்பழத்து பஜ்ஜி நறுக்கிற மாதிரி ரொம்ப லேசாக நறுக்கணுங்கிறது இல்லை. ஏத்தம்பழத்தை ரெண்டாக நறுக்கிட்டு அதை ஒரு பீஸை 3ஆக தான் நறுக்கியிருக்கேன். அப்புறம் இந்த பாத்திரத்தில் நம்ம சொன்ன மாவு 3 மாவு, மைதா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் ஜீனி எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பஜ்ஜி மாவு நம்ம எப்படி இப்படி முக்கி போடுற மாதிரி கரைப்போமோ அந்த பதத்துக்கு கரைச்சி இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி முக்கி முக்கி போட வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து பாருங்க. இப்போ நல்லா வந்துட்டு இந்த கலர் எடுக்கணும். இந்த கலரில் எடுத்தோம்னாக்கா சரியா பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கு பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. ஓகே, ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். தேங்க்யூ.